ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி மட்டன் ஃப்ரை. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: மட்டன், மல்லி, சீரகம், மிளகு, வரமிளகாய், கருவேப்பிலை, கரம் மசாலா, மல்லி இலை, உப்பு. இந்த மட்டன் ஃப்ரை ரொம்ப டேஸ்டி அண்ட் சிம்பிள் ரெசிபி. குக்கிங் பிகினர்ஸும் ஈஸியாக பண்ணிடலாம். இதில் வெங்காயம், தக்காளி எதுவுமே நான் சேர்த்துல, ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி நான் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சப்பாத்திக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். இப்போ வாங்க இந்த மட்டன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் குக்கரில் தனியாக போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டன்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இது ஒரு 6-7 சவுண்ட் வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால ஒரு 7 சவுண்ட் வரைக்கும் நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு மட்டன் ரெடி ஆகிறதுக்குள்ளார நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் அளவு மல்லி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதோட 5 காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். உங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். நான் எண்ணெய் எதுவும் சேர்த்துல, ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா நமக்கு சீக்கிரமாக தீஞ்சிரும். நமக்கு இது ட்ரை ரோஸ்ட் ஆகும்போது நல்லா வாசனை வரும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆயாச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் ஜாரில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நமக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நமக்கு மட்டனும் ரெடி ஆயிடுச்சு. 7 சவுண்ட் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு மட்டன் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானவுன்னா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். மட்டன் ஃப்ரைக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்கள். அது கூட நம்ம வேக வச்சிருக்கிற மட்டன் பீஸை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம ஊற்றின தண்ணி அப்படியே தான் இருக்குது. தண்ணி எதுவும் சுண்டலை. இப்போ இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரெஷ்ஷான மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் அதை எக்ஸ்ட்ராவாக செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். அதோட கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா பவுடர் அரைக்கும் போது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது நமக்கு சிக்கன் ஃப்ரை, மட்டன் ஃப்ரை எல்லாத்துக்குமே இதை உடனே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வேலையும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். இப்போ இதை கலந்து விட்டதுக்கப்புறமா இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடறோம். நமக்கு தண்ணி எல்லாம் சுண்டணும். இப்போ பாருங்கள், இது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வத்தி இருக்கு பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. வாசனைக்காக ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் ட்ரையாக பண்ணுறதுனால ஒரு 2 நிமிஷம் அப்படியே நான் வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சர்விங் பிளேட்க்கு நம்ம இப்போ மாற்றிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்மளோட மட்டன் ஃப்ரை சுட சுட அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி. பிகினர்ஸ் கூட ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதில் வெங்காயம், தக்காளி எதுவுமே சேர்த்துல. நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்யும் போது இது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்திக்கும் பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். தேங்க்யூ. டேக் கேர். பை பாய்.